ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th தமிழ் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் யாரும் இந்த வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பயன் நான் சொல்கிறேன். கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, கையால் எழுதுவது, இந்த 3 முறைகளில் நாம் இன்புட்டை மைண்டுக்கு கொடுக்குறோம். ஒரு வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுனால கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் அப்படின்ற 2 இன்புட்டை நீங்கள் ஈஸியாக மைண்டுக்கு கொடுத்துடலாம். 3வது நாம் இதில் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது புரியாத இலக்கணங்கள் கூட உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, நிறையா பேர் இன்னமும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. பிடிஎஃப் எப்படி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்றத வீடியோவுடைய எண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தாலே பிடிஎஃப் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு லிங்க் தான், கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப். சரிங்களா? இந்த வீடியோவில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மரபு தொடர்னா என்ன, எது எதெல்லாம் அடுத்தது மரபு தொடர், எந்த மரபு தொடருக்கு என்ன பொருள், இதெல்லாம் நான் ஹையர் ஸ்டாண்டர்டில் தேடிட்டு தான் லோவர் ஸ்டாண்டர்ட் வந்தேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இணை சொற்கள், அதாவது இனச்சொல், இந்த ஞா வந்தா தா வந்தா நான் வரணும், அந்த மாதிரி அது இனச்சொல். அது இணை எழுத்து. இது இணை சொற்கள், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, கொடுத்துருக்காங்க, ஒரு ஜிகேவுக்காக வச்சுருக்கிறோம். அடுத்தது, பிற நாட்டு நாணயங்களை அறிதல், இது ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துருக்கிறேன். அடுத்தது, எதிர் சொல். அடுத்தது, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பொருள் தருக, எப்பயும் போல் அகர முதல் இதில் நிறையாவே இருக்குது. கோடிட்ட இடங்களை நிரப்புதல், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான சொல்லை நிரப்புக, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அடுத்தது, மயங்கொலி பிழைகள், இதை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான பயிற்சிகளும் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு லெசனில் மட்டும் நீங்கள் மயங்கொலி பிழைகள் பார்த்தாலே ஒரு 90% நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்துட முடியும். சரிங்களா? இந்த டாபிக் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பத்துலேருந்து தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மரபு தொடர்னா என்ன. இணைமொழிகள் போன்று கருத்தாழமும் நடை அழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இப்போது கொஷின் எப்படி கேட்கலாம், இணைமொழிகள் போன்ற கருத்தாழமும் நடை அழகும் கொண்டவை எவை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வச்சா லோயர் புக்கில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் தெரியும். அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் காம்படிட்டரை விட ஒரு ஸ்டெப்பு அட்வான்ஸாக தான் இருக்கும். ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு நினைக்காம, எவ்வளவோ படிச்சிருக்கோம் நம்ம டிஎன்பிசிக்கு. சரிங்களா? எவ்வளவோ எத்தனையோ மணி நேரம் எதையோ படிச்சிருக்கிறோம். இந்த ஒரு பேரா படிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிடாது. சேர்த்து படிச்சிங்க. இணைமொழிகள் போன்று கருத்தாழமும் நடை அழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இவை மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என்கிறோம். சரிங்களா? அதாவது எந்த மரபு தொடருக்கு அது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு பார்த்தலாம். தலையில் வைத்து கொண்டாடுதல், பெரிதும் மதித்தல். காணல் நீர், இதுக்கான பொருள் கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு, இதுக்கான பொருள் பெரிய தவறு. கரையேறுதல், பொருள் துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாக பறத்தல், இதுக்கான பொருள் அலைந்து திரிதல். அவசர குடுக்கை, ஆராயாமல் செயல்படுபவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று. ஆகாயத்தில் தாமரை ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. பித்தலாட்டம்னா ஏமாற்று வேலை. கயிறு திரித்தல், இல்லாததை சொல்கிறது, மூட்டி உறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போயிடுச்சு. இப்போது நிறைய பேர் இந்த ஐடி கம்பெனிலாம் பார்த்தா நான் பேப்பர் போட்டேன் அப்படின்னுவாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி ஓலையில் தானே எழுதிட்டு இருந்தோம், ஓலையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், வேலை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். முதலை கண்ணீர், பொய் அழுகை. குரங்கு பிடி, விடாப்பிடி. குரங்குக்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தா அது திருப்பி தருமா? தரவே தராது. அது எதாவது தூக்கி வச்சுக்கிச்சுன்னா அதுலேருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நீர் மேல் எழுத்து, மறைந்து போதல். நீர் மேல் நம்ம போய் எழுதிட்டு வந்தது அப்படியே இருக்குமா? பார்க்கவே முடியாது, எழுதுறதுக்குள்ளேயே அது காணாமல் போயிடும். ஸோ அதனால் நீர் மேல் எழுத்து, மறைந்து போதல். வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக. கொடிகட்டி பறத்தல், புகழ் பெற்று விளங்குதல். உங்களுக்கான ஒரு கொஷினு, புத்தக பூச்சி, இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டில். சரிங்களா?
அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. இந்த புத்தகத்தை நாம் தமிழில் இன்னமும் தெளிவாக நூல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நுல்லுன்னு இருக்குது, அதுதான் சொல்ல இந்த பெரிய நூ போட முடியல, அதனால் இதை அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடினான். பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் சிற்றுண்டிஸ் உண்டான். இல்லை சாப்பிட்டான் எப்படின்னு வச்சுக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்டான் அப்படின்னு. அடுத்தது அழகன் ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு சென்றான். இதில் ஃப்ரெண்ட்ஸு கிரவுண்டுன்றது பிறமொழி சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்னு அர்த்தம், கிரவுண்டுக்கு மைதானம் அப்படின்னா விளையாட்டு அரங்கம் அப்படின்னா விளையாட்டு திடல், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்கு சென்றான், நண்பர்களோடு மைதானத்துக்கு சென்றான். அங்கு அனைவருடனும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடினான். ஜாலியாகன்றதுக்கு மகிழ்ச்சியாக, கிரிக்கெட் மட்டை பந்து. ஸோ அதுக்கு நான் சொன்னேன், அங்கு அனைவருடனும் மகிழ்ச்சியாக மட்டை பந்து விளையாடினான். அதனால் அவன் மிகவும் டயர்டாக இருந்தான். டயர்டுக்கு தமிழானது சோர்வு அப்படின்னா அசைதி அப்படின்னா களைப்பு, எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? சோர்வாக இருந்தான். ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது இணை சொற்கள். சும்மா தெரிஞ்சுக்கிங்க இணை சொற்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு. இணை சொற்கள் மூவகையாக வருகின்றன. அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும், இதெல்லாம் நேரிணை. எதிரிணைனா ஆப்போசிட் வேறால் சொல்கிறது. இரவு பகல், அங்க இங்க, வெற்றி தோல்வி, இது எதிரிணை. அடுத்தது செரி இணை. பச்சை பசேல், வெள்ளை வெளேர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக, அதாவது ஒரே மாதிரியான வார்த்தைகள் ஒன்றாகி வருவது செரி இணை. இது ஜிகேவுக்காக எடுத்திருக்கேன். பிற நாட்டு நாணயங்களை அறிதல். இந்தியாவில் ரூபாய்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் டாலர்னு சொல்லுவோம், இங்கிலாந்தில் பவுண்டுன்னு சொல்லுவோம், மலேசியாவில் ரிங்கிட்னு சொல்லுவாங்க. அடுத்தது எதிர்ச்சொல். இன்பம், இதற்கான எதிர்ச்சொல் துன்பம். அன்றும், இதுக்கு எதிர்ச்சொல் இன்றும். அங்கும் இங்கும், உயர்வும் தாழ்வும், விண்ணும் மண்ணும், வெளிச்சம் இருட்டு, நன்மை தீமை, புகழ் இகழ், வெற்றி தோல்வி, தோன்றும் அழியும், வேற்றுமை ஒற்றுமை, துன்பம் இன்பம், மெய்மை பொய்மை. அடுத்தது பிரித்தெழுதுக பார்க்கலாம். நன்றென்றல், நன்று கூட்டல் என்றல். பொற்காசு, பொன் கூட்டல் காசு. கொடை திறம், கொடை கூட்டல் திறம். வளமதை, வளம் கூட்டல் அதை. அறநெறி, அறம் கூட்டல் நெறி. கல்வனல்லன், கல்வன் கூட்டல் அல்லன். செங்கோல், செம்மை கூட்டல் கோல். சொல்லாடல், சொல் கூட்டல் ஆடல். பொழுதாற்றும், பொழுது கூட்டல் ஆற்றும். பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்தது சேர்த்தெழுதுக. என்று கூட்டல் உரைத்தல், என்றுரைத்தல். கால் கூட்டல் சிலம்பு, கார் சிலம்பு. ஆ கூட்டல் ஊர், அவ்வூர். தகுதி கூட்டல் உடைய, தகுதி உடைய. மூன்று கூட்டல் தமிழ், முத்தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் படிக்கணும். இதில் ஏதேனும் டைப்பிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காகவும் இந்தந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் டிஎன்பிசிக்குன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். நீங்கள் இதையே முழுக்க முழுக்க நம்பவே கூடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு படிங்க. ஸ்கூல் புக்கு படிக்கிறத வழக்கமாக்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இப்போ இருக்கிற சிலபஸுக்கு எதெல்லாம் ஆப்டாக இருக்கோ அது எந்தெந்த வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிங்க.
தொடர்ச்சியாக டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு எழுதுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி நெருங்குகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பொருள் தருக. தண்டித்தல், ஒருத்தல், வனப்பு, அழகு, வேந்தன், அரசன், கண்ணோட்டம், இரக்கம், வாட்டான், வருந்த மாட்டான், களிறு, யானை, தரணி, உலகம், இத்துணை, இவ்வளவு, பண், இசை, பேழை, பெட்டி, மாரி, மழை, வாயில், வாசல், ஆணை, கட்டளை, இரவல், கடன், விஞ்சும், மிகும், அண்டும், நெருங்கும், கசடற, குற்றம் நீங்க, ஊறும், சுரக்கும், திண்மை, வலிமை, செழித்திட, தழைத்திட, காய்விடத்து, வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால், கூறுமிடத்து, சால, மிகவும், தலை, முதன்மை, அகர முதலி. சரி, அடுத்தது அகர முதலி பார்க்கலாம். அநியாயம், நேர்மையின்மை, ஆணை, கட்டளை, இரவல், கடன், ஊழ்வினை பயன், விதி பயன், கஞ்சத்தனம், பிறருக்கு கொடுக்க மனமில்லாத, கட்டுக்கடங்கா, அளவில்லாத, களிறு, ஆண் யானை, கும்பிடு, வணங்கிடு, குன்றா புகழ், குறையாத புகழ், கொடை பண்பு, வள்ளல் தன்மை, கைமாறு, பதிலுதவி, சன்மானம், வெகுமதி, சிந்தை, எண்ணம், தகனம், எரியூட்டுதல், தண்டித்தல், ஒருத்தல், தண்டோரா, முரசறிந்து அறிவித்தல், தரணி, உலகம், துயர், துன்பம், நங்கை, பெண், நல்குதல், வழங்குதல், நாணயம், நேர்மை, நானிலம், உலகம், நீடொழி, நெடுநாள், பரிவு, அன்பு, பற்று, விருப்பம், பார், உலகம், பேழை, கபடி, மரியாதை, மதிப்பு, மாண்பு, பெருமை, மாரி, மழை, மேனி, உடல், வன்மை, வலிமை, விண்ணமுதம், மழைநீர், விருது, பட்டம், வைத்தார், உலகத்தார். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புதல். கண்ணுக்கு அழகு இரக்கம். கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். 2 இடத்துல இருந்து வந்திருக்கு, அதனால தான் 2 தடவை கொடுத்துருக்குறேன். சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது. வாரி கொடுக்கும் வள்ளல், வல்வில் ஓரி. நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு. குயில்பாட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று கூறியவர் பாரதிதாசன். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று கூறியவர் வாணிதாசன். அடுத்தது சரியான சொல்லை தெரிவு செய்தல். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ப்ராக்கெட்டில் நிறைய சொற்கள் கொடுத்துட்டாங்க. இதை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சிலபஸில் இருக்குது, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுங்க அப்படின்றது. அதுக்காக தான் இதை எடுத்துருக்கேன். பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்தால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது. இது உங்களுக்கும் தான், சரியா? மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும். அடுத்தது பாணர், ஊர் தலைவர், வல்வில் ஓரி, பூவண்ணன், பாலன். இந்த கேரக்டர்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்டில் வந்திருப்பாங்க. அதில் யார் எதை சொன்னால் யாருக்கு எது ஆப்டாக இருக்கும் சரியாக தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி, உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன்.
இசை பாடல்களை பாடுபவர் பாணர். மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர் தலைவர். அடுத்தது ஒரு கொஷின் கொடுத்து அந்த ஒரு கொஷினுக்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எது சரியான சொல் அப்படின்ற மாரி. கிட்டத்தட்ட மயங்கொலி தான். கிட்டத்தட்ட இல்லை, ஃபுல்லாகவே சொல்ல மயங்கொலி பொருள் தான். பார்க்கலாம் வாங்க. நடனம் என்பது ஒரு கலை. சோளம் என்பது ஒரு திணை. பெட்ரோல் என்பது ஓர் எரிபொருள். இதுக்கு ஏன் ஓர் வருது? ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் என்பது வர வேண்டும். உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் அங்குதான் ஒரு என்பது வர வேண்டும். எரிபொருளில் ஏ என்பது உயிர் எழுத்து, அதனால் இங்கே ஓர் என்னும் வார்த்தை வந்துள்ளது. சரியா? அடுத்தது பாருங்க. ஒட்டகம் என்பது ஒரு விலங்கு. புரியுதா? ஒரு ஏன் வருது? வீன்றது ஒரு உயிர்மை எழுத்து, அதனால ஒரு வந்திருக்கு. தென்னை என்பது ஒரு மரம். அடுத்தது பாருங்க. பொருத்தமான சொல்லை நிரப்புக. சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது எது? கல். அப்போ உணவு, அமுது, அன்னம் இது எல்லாத்துக்குமே சோறுன்றது தான் மீனிங்கு. கல்லுன்றதுக்கு தான் கல்லுன்றது தான் சரியான விடை. சரியா? புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். இந்த ஸ்டோரி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது? மாணிக்கம். உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் இதை நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த ஃபுல் பேராகிராஃபை படிங்க. படிச்சுட்டு கீழே இருக்கிற கொஷினுக்கு ஆன்சரு நீங்களே நோட்டில் எழுதிக்கிங்க. இந்த இந்த வீடியோவை நான் பிடிஎஃபாக கொடுக்கல, வேர்டாக தான் கொடுக்குறேன். ஸோ அந்த வேர்டையே நீங்கள் எடிட் பண்ணி ஆன்சர் சைடில் கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னு வச்சிங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்காக. அடுத்தது பாருங்கள். மயங்கொலி பிழைகள். வல்வில் ஓரி வாரி தரும் வள்ளல். இப்போது வள்ளலுக்கு என்ன எழுத்துக்கள் வரணும்? வா, பெரிய இல்லு, பெரிய லா, சின்ன இல்லு. அதாவது சொன்னால் பொது லகரம், அடுத்தது மேல்நோக்கு லகரம். இது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நாம் இப்படியே சொல்லலாம். பொது லகரம், மேல்நோக்கு லகரம்னு. நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நம்ம பெருசு சின்னதுன்னே சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாணரே வறுமையை போக்குவது என் பொறுப்பு. 2 இடத்துலையும் வறுமைக்கு வரக்கூடிய ரூவும் சரி, பொறுப்புக்கு வரக்கூடிய ரூவும் சரி வல்லின ரூ தான், அதாவது பெரிய ரூ தான். களிரும் கொடையாய் நல்கும் வான் புகழ் வல்வில் ஓரி. அப்போது வான் அப்படின்னும் போது சின்னனா வரணும், புகழ் இழு வரணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அளவற்ற வல்லினரா வரணும், வல்லின இரு வரணும், பெரிய இரு. பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தான். இது என்ன வரணும்? பெரிய நா வரணும், தன்னகரனா. மதிவாணன் பலம் மிக்கவன், காற்றடித்தால் மரத்திலிருந்து பழம் விழுந்தது. இந்த பலம் பழம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பலம்ன்றது உடல் வலிமையை குறிக்குது, இங்கே பழம்ன்றது கனி வகைகளை குறிக்குது. சரியா? அடுத்தது இந்த மரம் உயரமாக உள்ளது. ஸோ நிற்கக்கூடிய மரம், மூங்கில் மரம், பனை மரம், அந்த மரத்தை சொல்கிறாங்க. பிராக்கெட்டில் கொடுத்துருக்க மரத்துக்கு என்ன அர்த்தம்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால், வளையலை குறிக்குது. பிராக்கெட்டில் கொடுத்துருக்க இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா வலை வீசி மீன் பிடிப்போம் இல்லையா, அந்த வலையை குறிக்குது. சூரியனிலிருந்து ஒளி கிடைக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி வெளிச்சம்ன்ற பொருளை தருது. பிராக்கெட்டில் கொடுத்துருக்க சின்னலி கொண்ட ஒளி சத்தம், சவுண்டு, ஓசையை குறிக்குது. பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். கடையில் வாங்கக்கூடிய வெல்லம்ன்றது இனிப்பு பொருளான, அதாவது பனை மரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டு பொருளான வெல்லத்தை குறிக்குது. பிராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வெல்லமானது மழை காலங்களில் பெருக்கெடுத்து ஓடும் வெல்லத்தை குறிக்குது. அடுத்தது பாருங்க. வலை சின்னலை, மீன் பிடிக்கும் வலை. பெரியலை கையில் அணியும் வலை. பனை மூங்கில், பனை பனை மரம், அதாவது தன்னகர நை வந்ததுன்னா மூங்கில், ரன்னகர நை வந்ததுன்னா பனை மரம். அடுத்தது அக்கரை, அந்த கரை மறு கரையை குறிக்குது. அக்கறைன்ற இன்னொரு வார்த்தை கவனமாக இருன்னு நம்ம பார்த்து சொல்லுவோம்லே, அக்கறையா பொறுப்பாக ஒருத்தவங்க சொல்லுவோம் பாருங்க, அந்த அக்கறையை குறிக்குது.
தவளை, இது தண்ணீர் பிரித்து வைக்கக்கூடிய தவளையை குறிக்குது. இதுவே பொதுலகர லை வரும்போது நீரில் வாழும் தவளையை குறிக்குது. ஒளி, வெளிச்சம். அடுத்தது சின்ன லீ வரும்போது சத்தம். மயங்கொலிக்கான பயிற்சிகள் பார்க்கலாம். சாலையில் பள்ளம் இருந்ததால் ஓட்டுநர் பேருந்தை மெதுவாக ஓட்டிச் சென்றனர். இந்த கேள்வி உங்களுக்கு தான். நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் இதில் சொல்ல போகிறது கிடையாது. ஒன்று நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட்டில் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு ஓட்டுநரில் நிறையா விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நன்னூல் சூத்திரத்தின்படி ஒரு ஓட்டுநர் வரும். பெயர் சொல் வினைச்சொல்லாக மாறுதல்ன்ற சூத்திரத்தின்படி இன்னொரு ஓட்டுநர் வரும். இப்போ இதில் நாம் எதை எடுத்து ஆன்சராக பண்ணணும் அப்படின்றத நாம் கமெண்ட்டில் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரியான நன்னூல் சூத்திரத்தின்படி எந்த ஓட்டுநர், பெயர்ச்சொல் வினைச்சொல்லாக மாறும்போது எந்த ஓட்டுநர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கடவுருக்கு செல்ல எந்த வழியாக போக வேண்டும்? சரிதானே? வழி வராது, வழியாக போக வேண்டும். கூண்டில் இருந்த கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டான் எழிலன். கிளி, பறக்கக்கூடிய பச்சை கிளி சொல்லுவோம் இல்லையா, அந்த கிளி. நீரில் துள்ளி விளையாடுகிறது வாளை மீன். ஒரு வகையான மீன் தான் வாளை மீன். தாய் பசு இல்லாமையால் நாளடைவில் கன்று இளைத்து போனது. இளைத்து தானே அது? இளைப்பாக இருக்கிறியாப்பா, என்னப்பா ஒழுங்காக சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்கிறவங்களை கேட்பாங்க இல்லையா. உடல் மெலிந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இளைத்து போகுதல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, கடல் அலையில் கால் நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடிக்கும். சரியா? சின்னலை வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5th தமிழ் 3rd டேர்மை நாம் முடிச்சிட்டோம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு டெலகிராமுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் நாம் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுக்குமான பிடிஎஃப் அப்படி இல்லைனா வேர்ட் டாக்குமெண்ட் அது டெலகிராமில் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.